திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூலநாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி படிப்பதற்காக மதுரை எம்பதியை சேர்ந்த மதுரையில் வசிக்கக்கூடிய சிவ திரு முத்து பிச்சை ஐயா அவர்கள் வாசிக்க வருகிறார்கள். ஐயா வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அனைத்து சிவனுடைய திருவடிகளை வணங்கியிருக்கேன். ஓ நமச்சிவாய். நற்றுணையாவது நமச்சிவாய். திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கரூரான் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்த வேணாட்டடிகள் வாய்ந்த திரு ஆலிய முதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயர் ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஓன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிரவடிகளார் திருமேவும் பட்டினத்தடிகள் நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே திருமேவும் பட்டினத்தடிகள் நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அற்புதம் 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 அற்புதம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல் படிப்பதற்காக தென்காசி மாவட்டம் சோலைமலை கிராமத்தைச் சேர்ந்த சிவ பூங்குடி ஐயா அவர்கள் திருக்கதவும் அடைதல். வாங்கய்யா. பெருமான் பேரானந்த பிரியா அருட்பெருகு 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 அருட்பெருகு. சரி சரி. திருக்கதவும் அடைதல். அருட்பெரு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டும் புவனம் மொழிய இரு கடவுண்டர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தான் திருவருளும் எனவும் கூடி திருக்கலைஞர் எனக்கன்று அறக்க சென்று செஞ்சடைவர் எனவர் கோயில் சேர்ந்தார் என்று. திருச்சிற்றம்பலம். நன்றி. அற்புதம். நன்றி நன்றி. அடுத்து திருக்கதவம் திறத்தல். அப்படியே தொடர்ந்து பாருங்க. பெருமான் பேரான் பெரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பிணி நீரம் ஆளுங்கி அறத்தாதே திருமாமணி சீர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து
திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றி. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சிறு மதுரை எம்பதியை சேர்ந்த மதுரையில் வசிக்கக்கூடிய திரு சிவத்திரு முத்துப்பிச்சை அவர்கள். வாங்கய்யா. இன்றைய திருச்சிற்றம்பலம். போற்றியன் வாழ்நாள் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுதோ சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றியா. அற்புதம் அற்புதம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் பெரும்புலர் காலை மொழிகை. வந்தவாசியம்மா படிக்கிறீங்களா? அடியன் படிக்கிறேங்க ஐயா. வாங்க வாங்க, பெரும்புலர் காலை மொழி படிங்க. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பக்தராகி, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பக்தராகி, அரும்பொடு மலர்கள் கொண்டு இங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து, விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாயிடவல்லார்க்கு, கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம். நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம் அற்புதம். சிவபெருமான் சிவசிவ திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சோடரே அப்படின்ற ஒரு பதிகத்தை நம்ம ரெண்டு பாடல் பாடிட்டு நிகழ்ச்சியை துவங்குறது ஒரு வழக்கமா வச்சிருக்கோம். பதிகம் வடதிருமுல்லை வாயில் பாடினது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய அந்த பதிகத்தின் முதல் பாடலும் கடைசி பாடலும் பாடிடலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம். திருமூமை பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கழல்கள் என்றெண்ணி, திருவோமை பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கழல்கள் என்றெண்ணி, ஒருவரை மதியா துராமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவே. முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை, முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை, பரவிடும் அடியே படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரே. பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரே. விரைதரு மலர் மேல் அயனோடு மாலும் வெறுவிட நீண்ட எம்மானை, விரைதரு மலர் மேல் அயனோடு மாலும் வெறுவிட நீண்ட எம்மானை, திரைதரு புனல் சூழ் திருமுல்லை வாயில்
செல்வனை நாவல் ஆரூரன் உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடு அஞ்சும் உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் நரைதீரை மூப்போம் நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசே உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடு அஞ்சும் உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் நரைதீரை மூப்பும் நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசே எம்பெருமான் அருள் தரும் அருள்மிகு கொடி இடை நாயகி உடனாகிய அருள்மிகு மாசிலாமணீஸ்வரர் திருவடிகளே சரணம் 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 சரணம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நமக்கு இப்படியெல்லாம் ஒரு களத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற அமைப்பிற்கும் நம்மை எல்லாம் ஒருங்கிணைத்து வைத்திருக்கின்ற திருவருளுக்கும் பிறந்து மொழி பயின்று இந்த உலகம் என்னதென்று அறிவித்து உலக குருவாகவும் லோக குருவாகவும் பிறகு காரிய குருவாகவும் காரண குருவாகவும் வந்து இந்த உலகத்தை சுட்டி காண்பித்து பிறகு அதனுடைய காரணத்தை சுட்டி காண்பித்து பிறகு அதற்கு கர்த்தாக இருக்கக்கூடிய அந்த சிவகுருவாக வந்து புருவ நடுவில் இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல திருவடியை காண்பித்து கொடுத்த அந்த குருவர்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதல் நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. சிவபெருமானை அணுக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் குருநாதருடைய அனுகிரகம் நிச்சயம் வேண்டும். குரு இல்லாத வித்தை பாழ். அந்த குருநாதருடைய கையை பிடிச்சு கொண்டு நம்முடைய நிலை என்னன்னு அவர்கிட்ட அறிவிச்சு அறிக்கை கொடுத்து அப்பா என்னை கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அவர் கொண்டு போய் சேர்ப்பார். இந்த ஒப்படைப்பு யாருக்கு வருகிறதோ, எந்த மாணவனுக்கு, எந்த மாணவிக்கு, எந்த சாதகனுக்கு, எந்த சாதகிக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அப்போ குருவை பணிந்தால் மட்டுமே குரு அருபரத்தில் ஒருவன் குருபரனாக வந்து அவனே மானுட சட்டை தாங்கி வந்து நமக்கு அறிவுரை வழங்கி நம்மை வழிநடத்துவான். அப்போ குரு இல்லாத வித்தை பாழ் என்பது உறுதியாகிறது. வாழ்க்கையில் நீங்கள் இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக தவத்தினாலோ அல்லது வேறு முகாந்திரமாக சரியை கிரியை யோகம் ஞானத்தில் மூலமாக நீங்கள் உள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னால் கூட சரியைக்கு ஒரு குரு வர வேண்டும், கிரியைக்கு ஒரு குரு வர வேண்டும், யோகத்திற்கு ஒரு குரு வர வேண்டும், ஞானத்திற்கு ஒரு குரு வர வேண்டும். இப்படி அவன் அருளாலே அந்த குருநாதர் வந்து நம்மிடம் சேர்ந்து அடுத்த நிலையை நமக்கு கொண்டு போய் சேர்ப்பார். இப்படி குருவருள் இருந்தால் மட்டுமே திருவருள் கிட்டும் என்பது உண்மை. அதனால் நமக்கு இந்த குருவருளுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் குருநாதருக்கு சமர்ப்பித்து நமக்கு அந்த திருவடி காண்பித்து கொடுத்தார் அல்லவா புருவ நடுவிலே. அதனால அவர்கிட்ட நம்ம திருவடியை நம்ம காண்பித்து கொடுத்த அந்த குருவே சிவம், குருவே சிவம் என அப்படின்னு நம்ம பாவிக்கணும். அதனால குரு இல்லாத வித்தை பாழ். அப்படிப்பட்ட குருவருளையும் திருவருளையும் மனத்தில் எண்ணி நம்ம நிகழ்ச்சிக்குள் போலாம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 14வது தலைப்பில் இருக்கக்கூடிய காலச்சக்கரம் என்கிற தலைப்பின் கீழே 20வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எம்பெருமான் அருள் தரும் திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் சரணம். நாம் எல்லோருமே கைலாய பரம்பரை தான். ஏன்னா திருமூல நாயனார் யாரிடம் உபதேசம் பெற்றார்? நந்தி எம்பெருமானிடம் உபதேசம் பெற்றார். நந்தி எம்பெருமான் யாரிடம் உபதேசம் பெற்றார்? அம்மையப்பரிடம் உபதேசம் பெற்றார். இப்படி அம்மையப்பரிடமிருந்து நந்தி எம்பெருமானுக்கும், நந்தி எம்பெருமானிடமிருந்து திருமூல நாயனாருக்கும், திருமூல நாயனாரிடமிருந்து நம்முடைய சிகார சைவநெறி பாடசாலையில் இப்பொழுது பயின்று வருகின்ற மாணவர்களுக்கும் நேரடியாக கிடைப்பதனாலே இங்கு பங்கெடுத்துள்ள அத்தனை பேரும் கைலாய பரம்பரையே, பூத பரம்பரையே. அப்போ உபதேசம் என்பது இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய வழியை குரு முகாந்தரமாக அறிந்து கொள்வது.
சிவபெருமானை வாழும் போதே திருவடி பேறு பெறுவது என்பதை கேட்டு பெற்றுக்கொள்வது. கேட்டல், சிந்தித்தல். முதல்ல வாய் திறந்து கேட்க வேண்டும். சிவபெருமானை அடைவதற்கான மார்க்கம் என்னன்னு கேட்கணும், ஒண்ணு. அப்புறம் காது கொடுத்து கேட்க வேண்டும். 2 கேட்டல் இருக்கு. ஒண்ணு வாய் திறந்து கேட்கணும், சிவபெருமானை அடைவதற்கு வழி என்ன அப்படின்னு கேட்கணும், ஒண்ணு. இன்னொன்னு குரு ஸ்தானத்தில் இருப்பவர்கள் சொல்லுவதை கேட்க வேண்டும். அதுக்கப்புறம் சிந்தித்தல், சிந்திக்கணும். சிவன் எவ்விடத்தன், எந்த நிறத்தவன், எவ்வண்ணத்தன், அவன் எப்படிப்பட்டவன் என்பது அந்த ஆராய்ச்சியெல்லாம் அப்படி ஓரமா வச்சுட்டு உணர்வு பூர்வமாக சிவபெருமானை அடைவது எப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், குருநாதர்கிட்ட கேட்கணும். அப்போ அவர் மார்க்கத்தை சொல்லி தருவார். இந்த மருத்துவர் நோயாளியினுடைய வாதம், பித்தம், கபம் பார்த்து வைத்தியம் பார்ப்பது போல ஆணவம், கண்மம், மாயையினுடைய அளவை வைத்துதான், ஒரு மனிதனுடைய ஆணவம், கண்மம், மாயையினுடைய அளவை வைத்துத்தான், பாசத்தினுடைய அறிவை வைத்துத்தான் இவன் பசு அறிவு பெறுவானா, இல்லை பதி அறிவு பெறுவானா, அல்லது இறைவனை அடைவதற்குண்டான தகுதி இவனுக்கு இருக்கிறதா என்பதை ஒரு குருநாதர் பரிசோதனை செய்வார். அப்ப அந்த குருநாதர் இவனுக்கு கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா, இவன் சின்னம் தாங்கி இருக்கின்றான், ருத்ராட்சம் போட்டிருக்கான், திருநீர் அணிஞ்சிருக்கிறான், 5 எழுத்து சொல்றானான்னு பார்ப்பாரு, பணிவு இருக்கான்னு பார்ப்பாரு, பக்தி இருக்கான்னு பார்ப்பாரு. இது எல்லாம் பார்த்தா தான் சிவபெருமானை சுட்டி காமிக்க முடியும். இன்னைக்கு ஆதிரங்கள் சமய தீட்சை கொடுக்கிறது, அப்புறம் சிவ தீட்சை கொடுக்கப்படுகிறது, பிறகு நிர்வாண தீட்சை கொடுக்கப்படுகிறது. ஆனா இது எல்லாம் உணர்ந்து கொடுக்கப்படுகிறதா அப்படின்னா அது அவருக்கு மனசாட்சிக்கு. அப்போ ஒரு உண்மை தெரிந்தவரிடம் போய் எப்படி இறைவனை அணுகணும், எப்படி இறைவனுக்கு பூசை செய்ய வேண்டும், எப்படி இறைவனை அணுகி 2 கலந்து இன்புற்று இருக்க வேண்டும், சத்து சித்து ஆனந்தத்தை பெறுவது எப்படி அப்படின்னு கேட்டா மட்டுமே வழி பிறக்கும். இல்லைன்னா நம்ம 10ஓட 11 சரியிலே மாட்டிக்குவோம், இல்லைன்னா கிரியிலே மாட்டிக்குவோம், இல்லைன்னா யோகத்துல மாட்டிக்குவோம், இல்லைன்னா ஞானத்துல மாட்டிக்குவோம். ஆக மொத்தம் விடுதலை நமக்கு வேண்டும். உடலில் இருந்து விடுதலை, ஆணவத்திலிருந்து விடுதலை, செய்கின்ற பணியிலிருந்து விடுதலை, அதாவது கர்மாவிலிருந்து விடுதலை, பிறகு மயக்கத்திலிருந்து விடுதலை. இந்த 3 விடுதலையும் ஒருவன் பெறுவானாயின் அவன் சிவனாகிறான். அதாவது சிவன் என்கிற பசுத்தன்மையை அவன் பெறுகின்றான், உயிரறிவு பெற்றவனாகின்றான். இந்த உயிரறிவு பெற்றவன் இந்த உயிருக்கு ஒரு தலைவன் இருக்கிறான் என்கிற அறிவை பெறும் பொழுது அவன் பதிஞானம் பெறுகின்றான். இறைவன் ஒருவன் உலன் என்கிற அறிவு அவனுக்கு வந்து விடுகிறது. சிக்கன பிடித்து நெங்கெழுந்து அருளுவது இனியே என்பது போல தனக்குள் இருக்கக்கூடிய இறைவனை இருக்க பற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நிலையை அவன் அடையும் போது அவன் தானாக நிற்கின்றான், தான் அவனாக நிற்கின்றான், அவன் தானாக நிற்கின்றான். இந்த நிலைமையே விடுதலை பெற்ற நிலைமை. இவர்கள் தான் சிவனடியார்கள். அப்ப சிவனடியார்கள்னா திருவடியை தெரிந்தவர்கள் தான் சிவனடியார்கள். அன்பு, பண்பு, இரக்கம், கருணை, நல்லவர்களாக இருப்பது ஒரு பக்கமாக இருந்தாலும், இயமம் என்ற ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்களாக இருந்தாலும், குருநாதர் மூலமாக முறையாக தீட்சை பெற்றிருந்தாலும் திருவடியினுடைய இடத்தை பெற்று பணிந்து இருப்பவர்களே சிவனடியார்கள். அது குருமுகாந்தரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அந்த ரகசியம். சரி, இன்னைக்கு திருமூல நாயனார் கைலாய பரம்பரையாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாம். 3ஆம் தந்திரத்தில் 14வது தலைப்பு காலச்சக்கரம். அதற்கு கீழே 20வது பாடல் நாம் இன்னைக்கு சிந்திக்கிறோம். திருச்சிற்றம்பலம். உகங்கோடி கண்டும் ஒசிவர நின்று அகங்கோடி கண்டுள் அயலற காண்பார்கள் சிவங்கோடி விட்டு செறிய இருந்தங்கு குகங்கோடி கண்டங்கு உயருவாரே. இன்னொரு முறை பாடிடலாம். உகங்கோடி கண்டும் ஒசிவர நின்று அகங்கோடி கண்டுள் அயலற காண்பார்கள் சிவங்கோடி விட்டு செறிய இருந்தங்கு
யுகங்கோடி கண்டங்கு உயருவாரே. இனி பாடலை பதமதமா பிரிச்சு பார்த்திடலாம். உகங்கோடி கண்டும் ஒசிவர நின்று அகங்கோடி கண்டுள் அயலற காண்பார்கள் சிவங்கோடி விட்டு செரிய இருந்தங்கு உகங்கோடி கண்டங்கு உயருவாரே. இதுதான் பாடலுடைய பிரிவு. பதமதமா பிரிச்சு பார்த்துட்டோம். இதுக்கான பொழிப்புரையை இப்போ தர்மயாதன் சொன்னதை படிச்சிடலாம். விளக்கத்தை பார்த்துடுவோம். யோகத்தால் அளவற்ற காலம் வாழ்ந்தும் உடல் தளர்தல் இன்றி நின்று யோக காட்சியில் அளவற்ற காட்சி பொருள் கருத்து பொருள்களை கண்டு பின் அகம்புறம் என்னும் வேறுபாட்டை கடந்தவர் தாம் முன்பு கண்ட பொருள்களுள் ஒன்றையும் பொருளாக மதியாமல் விடுத்து சிவ ஒன்றையே பொருளாக கொண்டு அதனோடு ஒன்றும் நிலைமையை பெறுதல் பொருட்டு வாழ்ந்து அவ்வாழ்வில் காலமும் முடிவும் எய்துதலை கண்டு அதனின்று அக்காலத்தை கடந்து மேற்போவார். இன்னும் ஒரு முறை வாச்சுறேன். யோகத்தால் அளவற்ற காலம் வாழ்ந்து உடல் தளர்தல் இன்றி நின்று யோக காட்சியில் அளவற்ற காட்சி பொருள் கருத்து பொருள்களை கண்டு பின் அகம் புறம் என்னும் வேறுபாட்டை கடந்தவர் தாம் முன்பு கண்ட பொருள்களுக்கு ஒன்றையும் பொருளாக மதியாமல் விடுத்து சிவமொன்றையே பொருளாக கொண்டு அதனோடு ஒன்றும் நிலைமையை பெறுதற் பொருட்டு வாழ்ந்து அவ்வாழ்வில் காலமும் முடிவும் எய்துதலை கண்டு அதனின்று அக்காலத்தை கடந்து மேற்போவார். இது பொழிப்புரை. இனி யதார்த்த உலகத்துல நம்முடைய சாமானிய மக்களுக்கு திருமூல நாயனார் சைவநெறி பாடசாலையில சிகார சைவநெறி பாடசாலையில நாம எந்த பொருளோடு பார்க்க போன்றது பார்க்கலாம். சிவபெருமானம் இது முறையா கொடுக்கப்பட்ட பொழிப்புரை. இனி நமக்கு யதார்த்தத்துல திருமூல நாயனார் என்ன சொல்ல வர்றாருன்றது பார்க்கலாம். உகங்கோடி கண்டு ஒசிவர நின்று, இந்த உகம் அப்புறம் குகம்ன்றார். முதல்ல உகம்னு ஆரம்பிக்கிறார், அப்புறம் அகம்னு ஆரம்பிக்கிறார், அப்புறம் சிவம்னு ஆரம்பிக்கிறார், அப்புறம் குகம்னு ஆரம்பிக்கிறார். இது என்ன சொல்ல வருது இந்த பாடல் அப்படின்னா, போன பாடலுக்கு முன் பாடல் என்ன சொல்லிச்சுன்னா 100 வருடம் வாழ்வது எப்படி அப்படின்ற ரகசியத்தை உடைச்சார் திருமூல நாயனார். அடுத்து நேற்று 16,000 100,000 அப்புறம் பிறகு யுகங்கள் வாழ்வது எப்படின்னு நேற்று விளக்குனார். ஆச்சரியமா இருந்தது. இதெல்லாம் சாத்தியமா, நடைமுறைக்கு சாத்தியமா? இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, உடல் தளராமல் பலகாலம் வாழ்ந்து அகமும் புறமும் என்னும் வேறுபாட்டை கடந்து தாம் முன்பு கண்ட பொருள்களுக்கு ஒன்றையும் பொருளாக மதியாமல், இதுக்கு முன்னாடி பார்த்த உலக பொருள், அதாவது படைத்தவனை விட்டு படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் அதிசயம் அதிசயம் என்று வியந்து கொண்டிருக்கின்ற அந்த மனம் தனக்குள்ளே இருக்கிற அந்த படைத்தவனுடைய மூலத்தை பார்த்த பிறகு இந்த படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் நிலையில்லாத பொருள்கள் என்பதை அறிந்து கைவிட்டு விடுவது போல யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு யோகி முன்பு அடைந்த அத்தனை சித்துக்கள் அதிசயங்கள் அத்தனையும் துறந்தொழிந்து சிவபரம்பொருளையே மையமாக வைத்து நெடுங்காலம் யுகங்கள் தாண்டி வாழக்கூடிய அற்புதமான சிவமாம் தன்மையை பெற்று கடந்து வாழ்வார்கள் என்கிற ரகசியத்தை சொல்லப்படுகிறது. தவம் உங்களுக்கு இத்தனையும் செய்து தரும். இப்படி பரபரப்பான இந்த உலகத்திலே தவம் செய்வதற்கு இயலாதவர்கள், நானே ஒரு தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனா இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தென் உலம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. இப்படி மாணிக்க வாசகர் சொல்றார். நான் என்ன தவம் பண்ணேன், ஆனா தவம் செய்தா என்ன பலன் கிடைக்கும்ன்றத திருமூல நாயனார் யோகத்துல சொல்றார். 100 வருடங்கள் வாழலாம்னு சொன்னவர் அடுத்து 16,000 வருடங்கள் வாழலாம், பிறகு 100,000 வருடங்கள் வாழலாம் அப்படின்னா உண்மைதான். இந்த உலகத்திலே 5 பொருள்களுக்கு அழிவில்லை. 1 ஆணவம், 2 கண்மம், 3 மாயை, 4 பசு, 5 பதி. இந்த 5 பொருள்களுக்கு முடிவில்லை.
எல்லை இல்லது, அனாதி. இவை ஐந்தும் ஒருபோதும் ஒருவராலும் அழிக்க முடியாது. சைவ சித்தாந்தம் சொல்கிற மிகப்பெரிய உண்மை இதுதான். முப்பொருள் உண்மை, பதி, பசு, பாசம். இந்த பதியையும் பசுவையும் பாசத்தையும் அறிந்து கொள்வதே சைவ சமயத்தினுடைய தாத்பரியம். சைவ சமயத்தில் இருப்பவர்களுக்கு இந்த முப்பொருள் உண்மை தெரிந்து இருக்க வேண்டும். இந்த முப்பொருள் உண்மையை தெரிந்தவர்களே எபெருமானுடைய திருவடியை அடைவதற்கான தகுதியை பெறுகிறார்கள். இந்த ரகசியத்தை புரிந்து கொள்கிறார்கள். சைவ சித்தாந்தம் 96 தத்துவங்கள், பிறகு 36 தத்துவங்கள் பிரித்து வைத்திருக்கிறது. ஒவ்வொரு தத்துவங்களையும் குருமுகாந்திரமாக தெரிந்து கொண்டு, பிறகு தத்துவங்களெல்லாம் கடந்து, கற்றுக்கொண்டதெல்லாம் கடந்து, கற்ற கர்வமெல்லாம் கடந்து, யார் ஒருவர் தவத்திலே ஈடுபடுகிறாரோ அவர்கள் இரண்டர தன்மையை பெற்றிருப்பார்கள். அதுதான் அந்த பாடல் சொல்லுது. அப்ப குரு நமக்கு வேணும். இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, உகங்கோடி கண்டும் ஒசிவர நின்று அப்படின்னா எத்தனை கோடி சென்றாலும் எம்பெருமான் திருவடி விட்டு புருவ நடுவை விட்டு அகலாது இருப்பார்களாம் முனிவர்கள். அகங்கோடி கண்டுள் அயலற காண்பார்கள். அப்படி தனக்குள்ளேயே பல யுகங்களை, தனக்குள்ளேயே பல அற்புதமான புவனங்களை, 128 உலகங்கள் புவனங்கள் இருக்கிறது, 14 லோகங்கள் இருக்கிறது. 14 லோகங்களையும் தனக்குள்ளே அத்தனை லோகங்களையும் சஞ்சாரம் செய்து அட்டமா சித்திகள் எல்லாம் பெற்று வாழக்கூடிய ஒரு சாதகன் சிவங்கோடி விட்டு சிறிய திருந்தங்கு. அப்படி உள்ளே பயிற்சி செய்து உள்ளே கிடைக்கக்கூடிய இன்பத்தில் கூட படைத்தவனுடைய மூலத்தை மட்டுமே பிடிக்க முயற்சி செய்து சித்துக்களின் மீது நாட்டம் செலுத்தாமல், அட்டமா சித்திகளின் மீது அந்த ஆசைகள் எல்லாம் வைக்காமல் எம்பெருமானுடைய திருவடியே நோக்கமாக கொண்டவர்கள் யுகம் அல்ல, அவனோடு காலத்தை கடந்து இருப்பார்கள் என்கிற ரகசியத்தை திருமூல நாயனார் இங்கு உடைத்து விடுகிறார். உகங்கோடி கண்டும் ஒசிவர நின்று, அப்போ இந்த வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், யார் ஒருவர் புருவ நடுவிலே ஆடாமல் அசையாமல் எம்பெருமான் திருவடியை கண்டு 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 உள்ளம் குளிர என் கண் கள்ளி குளிர்ந்தனவே. கற்றவர்கள் விழுங்கும் கற்பக கனியை, கரையிலா கருணைமா கடலை, மற்றவர் அறியா மாணிக்க மலையை, மதிப்பவர் மணமணி விளக்கை, செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை, திருவீழி மிடலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. அப்ப இந்த பாடல் சொல்ற உண்மை என்னன்னா, கற்றவர்கள் விழுங்கும் கற்பக கனியை அப்படின்னா யார் கற்றுக்கொண்டவர்கள்? ஒருமுகாந்திரமாக இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் கற்றவர்கள். யார் கல்லாதவர்கள்? திருவடி எது என்றே தெரியாமல் அலைகின்றவர்கள் கல்லாதவர்கள். கற்றவர்கள் விழுங்கும் கற்பக கனியை, கரையிலா கருணைமா கடலை. அப்போ கரையில்லாத கருணைமா கடல் யாருன்னா இறைவன். மற்றவர் அறியா மாணிக்க மலையை, அப்படின்னா மற்றவங்களால் அறிந்து கொள்ள முடியாது. இந்த உலக இச்சை உள்ளவர்களால், ஆணவம் கண்மம் மாயை உள்ளவர்கள் ஒருபோதும் மற்றவர்கள் அறியா மாணிக்க மலையை, அப்படின்னா அப்படிப்பட்ட மலைதான் நம்முடைய தலை, நம்முடைய கபாலம் தான் அந்த மலை, மாணிக்க மலை. ஒரு உன்னதமான லிங்கம் நம்முடைய லிங்கம். கபாலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கபாலீஸ்வரர். யார் ஒருவர் தனக்குள்ளே இருக்கின்ற அந்த கபாலீஸ்வரரை பார்க்க முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் தான் நிபுணமுடைய திருவடியை வாழும்போது பெற்றவர்கள் ஆவர். பயிற்சியை செய்யணும். கற்றவர்கள் விழுங்கும் கற்பக கனியை, கரையிலா கருணைமா கடலை, மற்றவர் அறியா மாணிக்க மலையை, மதிப்பவர் மணமணி விளக்கை. யார் ஒருவர் புருவ நடுவிலே மதித்து பார்க்கிறார்கள். ஒரு கோவிலுக்கு போனால் எப்படி நீங்கள் பவ்யமாக வலது காலை எடுத்து வைத்து அந்த திருப்படியினை தொட்டு கும்பிட்டு பலிபீடத்தை வணங்கி கொடிமரத்தை அண்ணாந்து பார்த்து வணங்கி வலம் வந்து பிறகு எம்பெருமானை தரிசிக்க துவாரபாலர்களிடம் அனுமதி பெற்று, நந்தி எம்பெருமானிடம் அனுமதி பெற்று ஒரு கோவிலுக்குள்ளே எப்படி நுழைவீர்களோ அதுபோல ஒரு தவத்தில் அமர்ந்த பிறகு வலது கண்ணில் இருக்கக்கூடிய துவாரபாலர்களையும் இடது கண்ணில் இருக்கக்கூடிய துவாரபாலர்களையும் மூக்குக்கு மேல இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய இடத்தில் நந்தி எம்பெருமானையும் மனமாற வணங்கி என்னை உள்ளே சேர்த்து விடுங்கள் என்று
பவ்யமாக பணிந்து கேட்டு பக்தியாலே பெரு நடுவிலே ஒன்று கூட ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதுவே ஆலய வழிபாடு. இதுதான் முறையான ஆலய வழிபாடு. கணபதி வழிபாடு என்பது ஓங்கார வழிபாடு. தவத்தில் உட்கார்ந்து பிறகு முதலில் கணபதி ஏன் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், அது ஓங்காரத்தினுடைய உட்பொருள். அந்த ஓங்காரம் தான் நாதம். அந்த நாதம் தான் நம்மை ஆட்டுவிக்கிறது. அதனால அந்த நாதத்தை காது கொடுத்து கணித்து, மணி அடிக்கும் பொழுது மணி ஏன் அடிக்கிறோம்? தெரிந்தோ தெரியாமலும் மணி ஏன் அடிக்கிறோம்? பூசை செய்யும் போது மணி ஏன் அடிக்கிறோம் என்று சொன்னால், அந்த ஓங்காரத்தை நம்முடைய சிறுமூலையிலும் பெருமூலையிலும் ஒலிக்கச் செய்து ஓங்காரத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். சரியாக இருந்தாலும், கிரியாக இருந்தாலும், யோகமாக இருந்தாலும், ஞானமாக இருந்தாலும் ஓசை ஓசைதானே. இந்த நாதம் தான் நம்மை தாங்குகிறது. அப்போ தவத்தில் உட்காருவதற்கு விநாயகருடைய வழிபாடு நிச்சயம் வேண்டும். இடையூறு இல்லாமல் தவம் செய்வதற்கு கணபதியினுடைய அருள் வேண்டும். 100 ஆண்டு காலம் வாழ வழி சொன்னவர், பிறகு யுகங்கள் தோறும் வாழலாம் என்கிற நேற்று வழி சொன்னவர், இன்றைக்கு அவனோடு 2 கலந்து அவனாகவே இருக்கலாம், உயர்ந்து வாழலாம் என்கிற ரகசியத்தை உடைத்திருக்கிறார் திருமூல நாயனார். அப்போ சாவு இல்லாத, மரணம் இல்லாத பெருவாழ்வு நிச்சயம் அடியார்கள் பெற வேண்டும். இச்சை வயப்பட்டவர்கள் நிச்சயம் இறந்து போவார்கள், மாற்று கருத்தில்லை, மாற்று கருத்தில்லை. அப்போ மடைமாற்றம் செய்ய வேண்டும். மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் மனமாற்றம் நிகழ வேண்டும். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்ற வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வாழ்வு எம்பெருமான் போட்ட பிச்சை என்று நினைக்க வேண்டும். படைத்தவன் வேண்டுமா, படைக்கப்பட்ட பொருள்கள் வேண்டுமா என்கிற ஆராய்ச்சி செய்து எது நிலையானது, எது நிலையில்லாதது என்கிற அறிவுக்கு நாம் வர வேண்டும். எது அழிந்து போகக்கூடியது, எது அழியாதது என்று தேடி கண்டுகொள்ள வேண்டும். தேடி கண்டு கொண்டேன் தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். திருமாலோடு நான்முகனோடு திருமாலோடு நான்முகனையும் என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். திருநாவுக்கரசர் வாக்கு. எப்படி? தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். இப்படி யார் தேடி கண்டு கொண்டார்களோ அவர்களே ஞானிகள், மெய்ஞானிகள், அவர்களே சிவனடியார்கள். ஓடினேன் ஓடிச் சென்று உருவங்காண்டலும் நாடினேன் நாடிட்டு நமச்சிவாயவே. முதல்ல ஓடுவது என்பது, கோயிலா ஓடுறதுன்றது ஆரம்ப கட்டம். எங்க போய் பார்த்தாலும் கண்ணாடியில உங்க முகத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? எந்த கோயிலுக்கு போனாலும் கண்ணாடியில போய் அந்த கருவறையில எட்டி பார்த்தீங்கன்னா அங்க உங்க முகம் தான் தெரியும். ஏன்னா சாமி என்ன சொல்றாரு? நாம் உண்மையில் இருக்கிறோம், நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்ற ரகசியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நீ எம்முடைய அம்சமாகவே இருக்கின்றாய். அதை உணரக்கூடிய நாள் வரல இன்னும், அவ்வளவுதான். தான் அவனாகவும் அவன் தானாகவும் இருக்கிறோம் என்கிற ரகசியத்தை உணரக்கூடிய அறிவு நமக்கு இன்னும் வரல. அந்த இறை பரம்பொருளை அடைவதற்குண்டான தகுதி நமக்கு வராத வரைக்கும் அந்த உண்மை நமக்கு புரியாது. நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்ற ரகசியத்தை தான் ஆலயம் சொல்லுது. நீ அதுவாகவே இருக்கிறாய், நீ இறை சொரூபமாகத்தான் இருக்கிறப்பா. உன்னுடைய ஆணவத்தாலையும் உன்னுடைய கண்மத்தாலையும் மாயையாலும் பிரிந்திருக்கின்றாய். தன்முனைப்பாலே பிரிந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இந்த மயக்கத்தாலே நீ வாடிக்கொண்டிருக்கின்றாய் அப்படின்ற ரகசியத்தை சாமி உணர்த்துறாரு. அவ்வளவுதான். அப்போ ஒரு தவத்துல உட்கார்றதுக்கு என்ன வேணும்? ஓங்காரத்தினுடைய உட்பொருள் தெரிந்திருக்க வேண்டும். கையடங்கி காலடங்கி உட்காரணும். முதுகெலும்பு நேரா வைக்கணும். வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், கபாலத்தை லிங்கமா பாவிச்சுக்கணும். கரெக்டா புருவ நடுவுல கவனத்தை கொண்டு போய் வைக்கணும். எம்பெருமானுடைய திருவடியில அப்படி ஆடாம அசையாம பாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆரம்பத்துல ரொம்ப சிரமமா இருக்கும் எம்பெருமானுடைய திருவடியை பார்க்க. அதுக்கப்புறம் கூடிடுச்சுன்னா அதுதான் உபதேசம், அதான் கைலாயம்.
அதான் கைலாசநாதன். அப்போ இதுக்கு தடையாக இருக்கிறது நம்முடைய ஈகோ, நான் என்கிற பெருமை, தான் என்கிற செல்வம், கல்வி செருக்கு, செல்வ செருக்கு, மாயை, உலக மாயை, அத்தனை பிரிவுகள் இருக்கு இந்த உடம்புக்குள்ள. ஜாதி, குலம், கோத்திரம், இப்படி பல பிரிவுகள் இருக்கு. இத்தனையும் ஆணவம் கண்மம் மாயை இத்தனையும் நம்மளை பிரித்தாளுகிறது. இத்தனை சூழ்ச்சியும் கடந்து ஒருவன் எம்பெருமானுடைய திருவடியை அடைவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அன்பு இருந்தால் மட்டுமே, அடிப்படையில் அன்பும் ஒழுக்கமும் இருந்தால் மட்டுமே எம்பெருமானுடைய திருவடியை அடைவதற்கு பாத்தியமாகிறான். இதான் அந்த ரகசியம். அப்போ முந்தா நாள் பாடல்ல 100 வருஷம் வாழணும்ன்ற வழி சொன்ன திருமூல நாயனார் நேற்று யுகங்கள் தோறும் வாழ்வதற்கான வழி சொன்னார். இன்றைக்கு யுகங்களையும் கடந்து எம்பெருமானோடு இரண்டர கலந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழியை நமக்கு சொல்லியிருக்கின்றார். அப்போ இது எல்லாம் நடக்கணும் நம்முடைய வாழ்க்கையில, இந்த யதார்த்த உலகத்துல சைவநெறி பாடசாலையில இது நமக்கு நடக்கணும்னா நிச்சயம் குருநாதர் வேணும். குருநாதர் கிட்ட கேட்டு இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் சாமி, திருமூல நாயனார் இவ்வளவு உறுதியிட்டு சொல்றாரு, அறுதியிட்டு சொல்றாரு, இதெல்லாம் வாழ்க்கையில சாத்தியமா? நிச்சயம் சாத்தியம். போங்க சாமி, படிக்க தெரியாத ஆளா இருக்கீங்க, யதார்த்தம் என்னன்னு தெரியாம இருக்கிறீங்க, இவ்வளவு வெகுலியா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சராசரி ஆயுள் காலம் 30லயே முடிஞ்சு போகுது எல்லாருக்கும். சொல்ல முடியல 40ல முடிஞ்சு போகுது. அதுக்கு முன்னாடி 60 வயசு இருந்தது, அது கூட இல்லை இப்போ அப்படின்னு சொல்றவங்க யதார்த்தத்துல இருக்கதான் செய்யறாங்க. உண்மைதான். ஏன்னா இந்த பரபரப்பான உலகத்துல உணவு முறை மாறிவிட்டது, வாழ்வியல் நெறி மாறிவிட்டது, பண்பு நிலை மாறிவிட்டது, பழகு நேர்த்தி மாறிவிட்டது. தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் ஆயிட்டான். வாழ்க்கையை சொல்லித்தராத கல்வி இன்றைக்கு இருக்கிறது. வாழ்க்கையை சொல்லித்தராத கல்வி ஒரு கல்வி ஆகாது. அறம் தவறிவிட்டது. அறம் தவறிய பொருள் இங்கு சேர்ந்து விட்டது. அறம் தவறிய பொருளால் இன்பம் எய்துவது என்பது அபத்தமாகிவிட்டது. ஆக அறம் பொருள் இன்பம் என்கிற அடிப்படை இழந்து போனதனாலே நிம்மதி இழந்து தவிக்கிறார்கள். நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் போய்விட்டது. அறம் தவறி வந்த பணத்தினாலே பெறுகிற இன்பம் துயரத்தை தான் கொடுக்கும், துக்கத்தை தான் கொடுக்கும். துக்க சாகரத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். ஆக அறம் இல்லாத பொருள் இல்லாத இன்பம் ஒருபோதும் வீடு பெற்று அளிக்காது. அடிப்படையிலேயே இருக்கக்கூடிய அறத்தை யார் ஒருவர் ஒழுங்காக பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு எம்பெருமானுடைய திருவடி இயல்பாக சித்திக்கிறது. அவர்களுக்கு குரு முகாந்தரமாக புருவ நடுவிலை காண்பித்து கொடுத்து நாசியின் வழியை சுவாசிக்காமல் உள்கதியில் சுவாசிக்கக்கூடிய வழியை சாமி செய்து தருகிறார். இதுதான் உண்மை. அப்ப பாட்டை படிச்ச உடனே இதெல்லாம் நமக்கு சாத்தியப்படாது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சாகாம இருக்கிறது எப்படி? வந்தவெல்லாம் செத்துதானே ஆகணும். உண்மைதான். அட்டமா சித்தி அடைஞ்சா அணுவுக்கு அணுவா இருக்கலாம், அப்பாலுக்கு அப்பால பெரிய உருவம் எடுக்கலாம், தண்ணியில கரையலாம், காற்றில் கரையலாம். இப்படி ஏகப்பட்ட வித்தைகள் அட்டமா சித்திலே கிடைச்சிருதே. அப்போ பயிற்சி செஞ்சு அங்க ஒன்றி போனவர்களுக்கு இதெல்லாம் சாத்தியம் தானே. எப்படி ஒன்னாலும் மாறக்கூடியவர்கள் இருக்கத்தானே செய்யறாங்க இன்னைக்கு சித்தர்கள். மார்க்கண்டேயர் எங்கன்னு கேட்டீங்கன்னா இருப்பாரு, காற்றோட காற்றா கலந்து இருப்பாரு. சஞ்சீவி எங்கன்னு கேட்டா இருப்பாரு. கண்ணப்ப நாயனார் இருக்காரு. எங்க இருக்கிறாரு? அவங்களாம் அந்த அட்டமா சித்தியெல்லாம் அடைஞ்சு எம்பெருமானு திருவடி நிழல்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க. மிகப்பெரிய பேறு பெற்றவர்கள் 63 நாயன்மார்கள். வாழ்வியலை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதம். மாணிக்க வாசகர் இரண்டரை கலந்தாரு, சாமி சொரூபம் அடைந்தார்கள். சாலோகம், சாரூபம், சாயுச்சியம், சாமீபம் 4 வழியில அற்புதமான நிலைகளை அடைந்தவர்கள் தான் இந்த 63 நாயன்மார்கள். இன்னைக்கும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. அப்போ
ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமல்லி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி நால்வர் புற்றாலயம் உயிர் துணையன்னு சொல்றேன் இல்லையா? அப்ப உயிர் துணையாக வந்து நமக்கு வழிகாட்டக்கூடிய சந்தான குறவர்களாகவும் சமயக்குறவர்களாகவும் இருக்கிறார்கள் இல்லையா? அதான் அந்த இது. அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சுந்தரர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். திருநாவுக்கரசர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். திருஞான சம்பந்தர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். மாணிக்க வாசகரும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். அவர்கள் இந்த பூலோகத்திலே இந்த உடலால் ஏற்படக்கூடிய அத்தனை மாயைகளையும் கடந்து இந்த உடல் அவத்தையை பெற்று பிறகு இந்த மன அவத்தையை கடந்து உடல் அவத்தையை கடந்து பிறகு மன அவத்தையை கடந்து பிறகு மயக்கம் என்று சொல்லக்கூடிய அத்தனை அவத்தைகளையும் கடந்து மாயைகளை கடந்து எம்பெருமான் திருவடியிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரிஷிமார்களும் 63 நாயன்மார்களும் நம்முடைய உயிர் துணையாக இருந்து நம்மை வழிநடத்துவார்கள். அந்த வகையிலே திருமூல நாயனார் அற்புதமான கலையை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கார். வாழும்போது ஜீவன் முக்தர்களாக வாழ்வது எப்படி. அப்போ குருமுகாந்தரமாக ஒருவர் சென்று குருவிடம் கேட்டு பணிந்து இந்த பாடலுக்கு பொருள் கேட்டு யார் ஒருவர் பணிந்து சரியை கிரியை யோகம் ஞானத்தை கடந்து வருகிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமானுடைய திருவடி நிச்சயம். கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடல்ங்கிற மிகப்பெரிய உண்மையை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். சைவ சமயத்தினுடைய உண்மை தாத்பரியத்தில் அவர்கள் புரிந்து கொள்வார். ஏன் போறோம், எதுக்கு போறோம், என்னத்துக்கு போறோம் கோயிலுக்கு, பலகாலம் போயிட்டோமே, இத்தனை பிரதோஷம் பண்ணிருக்கிறோம், எதுக்கு பண்ணோம், நந்தின்னா யாரு, கொடிமரம்னா என்ன, பலிபீடம்னா என்ன, லிங்கம்னா என்ன, தட்சிணாமூர்த்தினா என்ன, நாராயண லிங்கோத்பவர்னா என்ன, பிரம்மான்னா யாரு, சண்டிகேஸ்வரர்னா யாரு, கோயில்னா என்ன, தத்துவம்னா என்ன, ஆச்சாரியார் யாரு, ஐயர்னா யாரு, இப்படி புட்டு 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 வச்சு ஒரு உயிருக்கு தெளிவு கொடுத்தாதான் அவர் சிவாச்சாரியார். இல்லையா நம்மளாவது வாய் திறந்து கேட்கணும், எதுக்கு போறோம், என்னத்துக்கு போறோம், ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்னு வாய் திறந்து கேட்கணும். இதுதான் உண்மை. இப்படி ஒரு கேள்வி தனக்குள்ளே எழுமானால் அவர்கள் தனக்குள்ள இருக்கிற சுயத்தை பார்ப்பதற்கு முடிவு செய்து விட்டார்கள், ஆன்ம அறிவு பெறுவதற்கு தயாராகி விட்டார்கள் என்று அர்த்தம். இல்லைன்னா அது பாவம் 10ஓட 11 தான் வருஷம் போயின்னு உட்கார்ந்துருக்கும். அப்ப இந்த நிலைமை மாறணும்னா தன்னை அறிதல் என்பது முக்கியம். தன்னை நடத்துவது யார் என்கிற அறிவு நமக்கு வேண்டும். தன்னை நடத்துவது இறைவன் தான். படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய ஒருவன் உலன் என்கிற அறிவு நமக்கு வருமாயின் அவர்களே பக்தர்கள். அவர்களே பக்தர்கள். தன்னை ஒப்படைத்தவர்கள் பக்தர்கள். நடத்துவது இறைவன் தான் என்கிற அறிவுக்கு வந்தவர்கள் பக்தர்கள் ஆகிறார்கள். ஆரூரா தியாகேசா என்று அரற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நடராஜா என்று அரற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி யார் ஒருவர் பணிந்தார்களோ அவர்களே பக்தர்கள். அப்படி பணிந்தாலும் எங்கு பணிய வேண்டும் என்கிற ஒரு குருநாதருடைய அறிவோடு பணிந்தால் அதுவே உத்தமம். அப்படி பணிந்து இயமம், அதாவது ஒழுக்கத்தில் இருந்து நியமம் தொடர்ந்து கடைபிடித்தல், இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி, இந்த நிலையை அடைந்து, சமாதினா செத்து போறதில்ல, எம்பெருமானோடு இரண்டரை கலந்து இங்க பூமியில வாடுறது. நம்மளுங்க என்ன நினைச்சோம்னா சமாதினா உடனே பேக் பண்ணி உள்ள இல்லைன்னா எரிச்சிடுறது, அவ்வளவுதான். இல்லைன்னா குழி தோண்டி புதைச்சிருது அப்படின்னு இல்ல. மண்ணாவதற்கு உருப்படுறோம் இல்லையா? அப்ப யார் மண்ணாவாங்கன்னா மண் மீது ஆசை உள்ளவர்களுக்கு மண்ணாவார்கள். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இத்தனையும் நடத்துறது இறைவன் தான் தெரிந்த அத்தனை ஆசைகளையும், இறைவனால் படைக்கப்பட்ட பொருள் எனக்கு வேண்டாம், இறைவனே எனக்கு வேண்டும் என்று யார் ஒரு முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படுகிறது. இதுதான் அந்த ரகசியம். அப்ப குரு இல்லை என்றால் இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. நம்முடைய அறியாமை யார் போக்குகிறாரோ அவர் தான் குரு. நம்முடைய அகையிருளை யாரால் நீக்கப்படுகிறதோ அவர் தான் குரு. அப்படிப்பட்ட அகையிருளை நீக்கக்கூடிய ஒருவரிடம் சென்று நாம் பணிந்து பக்தியோடு இறைவனை அடைவதற்குள்ள மார்க்கத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். எந்த திசைன்னு தெரியாது. திருன்னு முழிக்க வேண்டியதான்.
ஒரு குருடன் ஒரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. அப்போ அந்த உண்மை தெரிந்தவரிடம் சென்று சைவ சமயத்திலே நாம் எந்த நிலையில இருக்கிறோம், சரியில் இருக்கிறோமா, கிரியில் இருக்கிறோமா, யோகத்தில் இருக்கிறோமா, ஞானத்தில் இருக்கிறோமா, நம்முடைய நிலைமை என்ன, நமக்கு எது வாய்த்து இருக்குது, உபதேசம் பெற்றோமா இல்லையே, தீட்சை வாங்கினோமா இல்லையே, எப்படி நம்ம உள்ள போகணும், சாமி அணுகணும் அப்படின்றத குருமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். அதாவது ஒரு மருத்துவர் நோயாளிகளை பார்த்து அந்த வாதம் பித்தம் கபம் பரிசோதனை செஞ்சு அதுக்குண்டான வைத்தியத்தை பார்க்கறாரு இல்லையா, அது மாதிரி ஆணவம் கண்மம் மாயை வைத்து தான் ஒரு குருநாதர் ஒரு சீடனை, ஒரு யோகிய, ஒரு ஒரு சாதகனை உருவாக்குவார். அப்போ குருமுகாந்தரம் மூலியமா தான் குருவருள் மூலியமா தான் திருவருளை பெற முடியும். அந்த குருநாதருடைய பொற்பாதங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய மனமொழி மெய்களாலே வணங்கி உடல் பொருள் ஆவியாத்தை சமர்ப்பித்து இந்த பாடலை இன்னொரு முறை படிச்சிடலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். புகங்கோடி கண்டும் பொசிவர நின்று, அதாவது வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் எத்தனை காலம் பார்க்கணும்ல, அவ்வளவு காலம் தன்னை மறந்து யார் ஒரு புருவ நடுவிலே லயித்து விடுகிறார்களோ, தவத்திலேயே மூழ்கி விடுகிறார்களோ, அவர்களுக்கு பசிக்கு தாகம்லாம் வராது. ஏன்னா எம்பெருமா ஏன்னா மனம் வெளியே போல இல்ல, உங்க மனசு வெளியே போனாதான் பசிக்கும். நல்லா எழுதி வச்சுங்க. உங்க மனம் வெளியே போய் வியாபிச்சால் மட்டுமே பசி எடுக்கும், தாகம் எடுக்கும், மூச்சு வெளியே போகும், மூக்கு வழியா வெளியே போகும். உங்க மனம் வெளியே போன மனம் உள்ளே வந்து எப்பொழுது புருவ நடுவிலே ஒடுங்கி நிற்கிறதோ அப்பொழுது உங்களுக்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது. நீங்க மெய் மறந்து விடுகிறீர்கள். நீங்கள் உண்மையை தெரிந்து மெய்ஞானம் பெற்றவர்களாகி விடுவீர்கள். மனம் வெளியே வியாபித்து செல்லாமல் ஒரு இடத்தில் லயித்து நிற்கிறது. அதுவே நந்திஸ்தானம். அதுவே நந்திஸ்தானம். அந்த நந்திஸ்தானத்திலே புருவ நடுவிலே யார் ஒருவர் கவனத்தை வைத்து ஆடாமல் அசையாமல் நிறுத்துகிறார்களோ அவர்களே நந்தியம்பெருமானுடைய பேரருள் கருணையை பெறுகிறார்கள். அவர்களுக்கு பசிதாகம் இருப்பதே இல்லை. அவ்வளவுதான். மனம் வெளியே போனாதானே மூச்சு. இந்த மனம் வெளியே போனாதானே பிரச்சனை. அந்த மனத்தை கொண்டாந்து இங்க கட்டிட்டோம். மனம்ன்றது ஒரு காளை. அந்த காளை மாட்டை வெளியே விட்டோம்னா அது ஊர் ஊரா சுத்தம். ஆனா ஊரு போய் சேராது. அந்த காளையை மூக்கு கயிறு குத்தி கொண்டு வந்து திருவடியில நிறுத்தி இலைப்பாறுதல் செய்து எம்பெருமான பாருன்னு சொன்னோம்னா அந்த மாட்டை நம்ம மேய்க்கலாம். இல்லைன்னா மாடு நம்மள மேய்ச்சிடும். மனம் போன போக்குல போனீங்கன்னா ஊரு போய் சேர முடியாது. அதாவது மூக்கு குத்தாத மாட்டுக்கும் மூக்கு குத்துன மாட்டுக்கும் வித்தியாசம். அப்போ குரு நமக்கு கிடைச்சிட்டாருன்னா நம்முடைய மூக்கு குத்தப்படுகிறது. கயிறு குருநாதர் கையில இருக்கும். கொண்டு வந்து எங்க கட்டணுமோ அங்க கட்டுவாரு. கட்டுறதுக்கு வழியும் சொல்லி தருவாரு. அதுக்கப்புறம் மாட்டை நம்ம மேய்க்கலாம். அப்போ சிவனடியார்கள் சொன்னா இந்த மனம் பக்குவப்பட்ட மனத்தை பெற்றவர்கள் நந்தியம்பெருமான் அதாவது மூக்கு குத்தின மாடாக மாறி விடுவார்கள். உபதேசம் பெறாதவர்கள் பாமரர்கள் மனம் சொல்லுவதை செய்து கொண்டிருப்பார்கள். உபதேசம் பெற்றவர்கள் மனத்தை ஆண்டு கொண்டிருப்பார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். சிவபெருமானுடைய பெருங்கருணையினால குருவருள் பெற்றவர்கள் மனத்தை ஆளக்கூடிய அறிவு பெற்று விடுகிறார்கள். அந்த மனத்தை உள்முகமாக திருப்பி எம்பெருமான் திருவடியிலே நிழலில் இலைப்பாரிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் காலம் கடந்து வாழக்கூடிய அற்புத ஆற்றலை பெற்று விடுகிறார்கள். இதுதான் அந்த ரகசியம். அப்ப மனம் வெளியே வியாபித்து போகாமல் உள்ளேயே லயித்திருக்கக்கூடிய அற்புதமான கலையை யார் ஒருவர் செய்கிறார்களோ, அதுக்கு முயற்சி செய்கிறார்களோ, திருவருளையும் குருவருள் கூட்டி திருவருள் கூட்டிவிட்டா திருவருளுடைய கருணையினால்தான் குருவருள் நமக்கு கிடைக்குது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்ப அவன் அருளாலே அவன் தாள் வணங்குவதற்கு நாம் பாத்திரம் சரியாக வைத்திருக்க வேண்டும். அந்த பாத்திரத்தை நாம் சரியாக வைத்திருந்தால் நிச்சயம் சாமி நமக்கு திருவடி நிழலை நிச்சயம் வாழும்போது தருவார் என்று சொல்லி பாடல் பாடிடலாம். புகங்கோடி கண்டும் ஓசிவர நின்று அகங்கோடி கண்டுள் அயலற காண்பார்கள் சிவங்கோடி விட்டு செரிய இருந்தங்கு புகங்கோடி கண்டங்கு உயருவாரே உயருவாரே. இதான் செய்தி. பாடல் பார்த்து பயந்துடாதீங்க, அதிசயம் படாதீங்க.
இதெல்லாம் சாத்தியமான நடைமுறைக்கு கேள்வியும் கேட்காதீங்க. ஏதுக்கல்லாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம் அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்றாரு இல்லையா? அப்ப குருமுகமா கேட்டு இந்த பாடலுக்கு அர்த்தம் தெரிந்து தவத்திலே அமர்ந்து மேலான நிலையை நீங்கள் எல்லாம் சைவநெறி பாடசாலைக்கு வந்திருக்க அத்தனை பேரும் அடைய வேண்டும் என்று சொல்லி இதுகாரும் பொறுமையாக கேட்ட திருமந்திர நூலினை கேட்ட அடியார் பெருமக்களுக்கு திருமூல நாயனாருடைய கடாட்சமும் பரிபூர்ணமான ஆசையும் நிச்சயம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குமாயின் அடியனுடைய கட்புலன் வாயிலாக என்னையா நடைமுறைக்கு இந்த பாடல்லாம் சாத்தியமா? நிச்சயம் பேசுங்க, நிச்சயம் பேசுவோம். எல்லாம் தெரிந்த ஆளுங்க யாருமே இல்லை, ஒண்ணுமே தெரியாத ஆளுங்க இல்லவே இல்லை. எல்லாருக்கும் சாமி உணர்த்தினதுதான். அவரவருக்கு உள்ளபடி ஈஸ்வர அருளாலே அவங்கவுங்களும் சாமி என்ன வினை அடிப்படையில் அமைச்சிருக்கிறோம் அந்த வினையை செய்யறதான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த உண்மையை தெரிந்து கொண்டு ஆணவம் கண்மம் மாயை கடந்து நடத்துறது இறைவன் தான் அறிவு பெற்று பசு அறிவும் பதி அறிவும் பெற்று பசுபதியா இருக்கிறது தான் சத்து சித்து ஆனந்தம். விடுதலை பெற்று வாழும் போதே விடுதலை பெற்று வாழக்கூடிய அற்புதமான மார்க்கம் தான் சைவ நெறி மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம சிவனடியார்னு சொன்னா ஒருமுகமாக சென்று இந்த விடுதலை பெற்றிருக்க வேண்டும். அடியேன்னு சொன்ன உடலாலும் மனத்தாலும் மாயையால் வரக்கூடிய அத்தனை விடுதலையும் அத்தனை மயக்கங்களையும் கடந்து திருவடியில் இலைப்பாறக்கூடிய வித்தையை கற்றிருக்கிறவர்கள் தான் சிவனடியார்கள். 96 தத்துவங்களை சுத்த வித்தையை பெற்று அற்புதமான மேலான நிலையை எல்லோரும் அடையலாம் என்று சொல்லி சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே அப்படின்ற மாதிரி இறைவனுடைய திருவடியை பெரு நடுவிலை பிடித்து ஆடாமல் அசையாமல் நிறுத்தக்கூடிய அற்புதமான கலை குருநாதரிடமிருந்து பெற்றுக்கொண்டு பிறவி பெருமையினை நிச்சயம் சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு வருபவர்கள் பெறுவார்கள் என்ற நம்பிக்கையிலே நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்ல துரம் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க கற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அப்படி நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 7 மணிக்கும் 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் உள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறகு பெரும்பயனை அடைம்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. இன்றைய பாடல்ல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமாயின் இந்த பாடல் சாத்தியமா, நடைமுறைக்கு இதெல்லாம் சாத்தியமான்ற சந்தேகம் நிச்சயம் வரும். ஏன்னா யுகங்கள் தோறும் வாழக்கூடிய அறிவையும் இன்றைக்கு புகட்டி இருக்கிறார்கள் திருமூல நாயனார். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் நிச்சயம் அடியனுக்கு நீங்க கட்புலன் வாயிலாக, அதாவது வாட்ஸ்அப் மூலமாக செய்தி அனுப்பலாம், நிச்சயம் பகிரலாம், கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி இது காரணம் பொறுமையாக கேட்ட அத்தனை உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமூல நாயனார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானம் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவன்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.